இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியான கிறிஸ்பி அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்தில் 6 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் குவான்டிட்டியில் வேணால் எல்லாத்துலேயும் பாதி பாதி சேர்க்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுக்கணும். முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கும். நான் மில்லை கொடுத்தா பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு கூட 3 கப்பு சீனி, 6 கப் அரிசிக்கு 3 கப்பு சீனி சேர்க்கணும். சீனி வேணால் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடணும். இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் போட்டாச்சுன்னா நல்லா மிக்ஸ் ஆகாது. தேங்காய் பால் தேவைப்பட்டா கூட கொஞ்சம் ஊற்றுக்கலாம். நான் 2.5 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கழுவிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணோம். எண்ணெய்க்கே கூடயே இந்த அச்சையுமே வச்சு ஹீட் பண்ணணும். அச்சு நல்லா ஹீட் ஆனால் தான் மாவில் முக்கும் போது ஒட்டிட்டு வரும், இல்லைன்னா வராது. இந்த மாதிரி 3/4 பங்கு அளவு மாவில் முக்கிட்டு போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான கிறிஸ்பி அச்சு முறுக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.